Radiance Eternity. High-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் நம்ம பார்த்தோம்னா விஜயினுடைய குடும்ப விவகாரம், குறிப்பா அவருடைய மனைவி சங்கீதா அவர்கள் விவாகரத்து கோரி செங்கல்பட்டு நீதிமன்றத்துல மீண்டும் ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருந்தாங்க. குறிப்பா இந்த மகளிர் தினத்து அன்னைக்கு விஜய் அவர்கள் பேசும்போது கடைசியா ஒரு சொன்ன விஷயம், இந்த விஷயத்துக்கெல்லாம் நீங்க வருத்தப்பட வேண்டாம், அந்த அளவுக்கு வர்த்து இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையும் பயன்படுத்தியிருந்தாரு. சோ விஜயினுடைய இந்த விவகாரமும் சரி, அல்லது சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில நடிகை த்ரிஷா அவர்களோட அவங்க 2 பேரும் ஒரே கார்ல வந்ததாக நம்ம செய்திகளையும் பார்க்கிறோம். இது எந்த அளவுக்கு கிரவுண்ட்ல விஜய்க்கு மிகப்பெரிய அளவுக்கான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு? அந்த மக்களினுடைய ஆதரவுன்றது ஏதாவது குறைஞ்சிருக்கா, குறிப்பா பெண்கள் மத்தியில? இல்ல, பெண்கள் மத்தியில், வயதானவர்கள் மத்தியில குறைந்திருக்கிறது. நீங்க அதுதான் நான் சொன்னேன். 60 வயசுக்கு மேல அந்த 2500 ரூபாய் இல்ல பாருங்க. அது வயதானவர்கள் மத்தியில விஜய்க்கான இமேஜை குறைத்திருக்கிறது. அது பக்குவப்பட்ட வயதினர். நான் சொல்றது வயதானவர்கள் நான் சொல்ல விரும்பல, பக்குவப்பட்ட வயதினர். நீங்க தமிழ் கல்ச்சர் என்னங்க, ஒருவனுக்கு ஒருத்தி, கணவன் மனைவி உறவு நிலை, இதெல்லாம் தானே தமிழனுடைய அடையாளம், பண்பாட்டினுடைய அடையாளம். நீங்க இந்த மேட்டர் அவ்வளவு பெரிய ஒர்த்து இல்லை அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி அதை உதாசீனமா அணுகிறது இல்ல. 2 இடங்கள் எனக்கு விஜயனுடைய அரசியல்ல ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் இருக்கு. என்ன தெரியுமா? நீங்க அதே அணுகுமுறையை அவர் இங்க கடைபிடித்ததை பிடிக்காத அணுகுமுறையாகவும் மாற்றுது. நான் அந்த 2 ஒரு பத்திரிகையாளரா ஒப்புறேன். நீங்க கரெக்டா பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி பிரச்சனை ரொம்ப உச்சத்துல இருந்த நேரம். அந்த நேரத்துல மெர்சல் படத்துல ஒரு ஜிஎஸ்டி தொடர்பா வசனங்கள்லாம் வைத்திருப்பார். அப்ப அவரை விஜய் ஜோசப் விஜய்ங்க இவர் சாதா விஜய் இல்லைன்னு அச்சராஜா அறிக்கை விடுவார். பதில் அறிக்கையில விஜய் அதுவரை இல்லாத அளவுக்கு முதன்முறையாக தன்னுடைய பேரை ஜோசப் விஜயனே அம்பலப்படுத்துவார். என்னோட ஜோசப் விஜய்னே அவருடைய அறிக்கை வந்திருக்கும். அப்ப விஜயனுடைய கெத்தை நீங்க பார்க்கலாம் அந்த இடத்துல. பாரு, ஒரு இவ்வளவு பெரிய மத்திய அரசு அவங்க கையில இருக்கு, ஆட்சி அதிகாரம் இருக்கு. ஹச்ராஜா ஒரு ஜோசப் விஜய் சொன்னோன்னா இவரோட அறிக்கையிலே ஜோசப் விஜய் சொல்றாரு, இன்னொரு நடிகையோடு இவருக்கு தொடர்பில் இருக்கிறார் அப்படின்னு ஒரு கண்டனம் வருது. அந்த நடிகையோடைய காரில் போய் இறங்க வேண்டாம், அது கெத்து கிடையாது. அது அது ஒரு வகையான ஒரு மமதை அப்படிங்கிறதா ஒரு உணர்வை தருது. நீங்க உங்களை நம்பி ஒரு பெருங்கூட்டம் இருக்கு, பெரிய இளைஞர் படை வருது தமிழ்நாட்டுல. நம்ம யாருக்கும் பார்க்காத ஒரு சமகால அரசியல்ல ஒரு பெரும்படை வருது. அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. முதல்ல தனி மனித ஒழுக்கம், தன் குடும்ப ஒழுக்கம், அங்க இருந்துதான் அரசியல் தலைமைத்துவம் உருவாகணும். பட் தனிப்பட்ட வாழ்க்கையில 1000 பிரச்சனைகள் ஒரு நபருக்கு இருக்கலாம், எத்தனையோ முரண்கள் இருக்கலாம். பட் அந்த முரண்கள் பொதுவெளிக்கு வரக்கூடாது. நீங்க ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர், உங்களை நம்பி பல தலைமுறைகள் இருப்பாங்க அடுத்தடுத்த முறையில. நீங்க அது ஒரு ஒர்த்தே இல்லாத சப்ஜெக்ட் அப்படின்னு பேசக்கூடாது. நீங்க அப்போ ஒரு மகளிர் தினத்துல இருந்து ஒரு பெண் தொடர்ந்திருக்கிற வழக்க நீங்க துச்சமான ஒர்த்தே இல்லாத ஒரு சப்ஜெக்ட்னு சொல்ல முடியுமா? அந்த பெண் என்ன இன்னைக்கு மனு கொடுத்துருக்காங்க, நான் வீட்டுக்குள்ள போகணும், எனக்கு சொன்ன சென்னையில வீடு இல்லை, நீலாங்கரை வீட்டுல நான் இருக்கணும். நீங்க பெண்கள் பாதுகாப்பை பேசுவோம், பெண்கள் 500 படையை நாங்க நிறுவோம், ரோட்ல நிறுத்துவோம், பெண் சமூக படை, எங்க வேலுநாச்சியார் படை இருக்காங்க, வேலுநாச்சியார் சிவகங்கை சீமையை மீட்டு வந்த வரலாறு பேசுறாங்க. சொந்த வீட்டுக்குள்ளே போக முடியாம ஒரு பெண் இருக்காங்களே, வீரமங்கை வேலுநாச்சியார் தன் கணவரை இழந்த பிறகும் கூட அந்த இழந்து போன சாம்ராஜ்யத்தை மீண்டும் அடையணுங்கிறதுக்காக காட்டுக்குள்ள பதுங்கி இருந்து கிட்டத்தட்ட நீண்ட நெடிய போர் புரிந்து வந்தவங்க தான் வீரமங்கை வேலுநாச்சியார். இந்த அம்மா அவங்க சொந்த வீட்டுக்குள்ள போகணுங்கிறாங்க. நீங்க கேஸ் முடியட்டும், வழக்கு நடக்கட்டும் செங்கல்பட்டு கோர்ட்ல, நீங்க கணவன் மனைவி இல்ல, விவாகரத்து ஆயிடுச்சு, ஜீவனாம்சம்னு தீர்ப்பு வரட்டும், அதுவரை அந்த பெண் அங்க தெருவமா நிக்க முடியுமா? அப்ப அந்த இடமெல்லாம் முரணா இருக்கு. அந்த முரண்கள் ஒரு 45 வயது கடந்த பெண்கள் மத்தியில கவனிக்கப்படும். நீங்க இந்த 45 வயது கீழே உள்ள பெண்கள், நான் வீடியோ எல்லாம் பார்த்தேன், அவருக்கு அன்னையாக இருப்போம், சகோதரியாக இருப்போம், எதுவா வேண்டுமானாலும் இருப்போம் என்பது இது கலாச்சார சீரழிவினுடைய தொடக்க புள்ளியாக மாறிவிடக்கூடிய ஆபத்து இருக்கு. அது விஜய் உணரணும், மற்றவர்கள் உணர்வதை விட விஜய் தான். அதான் ஒரு கேள்வி என்னன்னா, பொதுவா அரசியல்ல தனிப்பட்ட விஷயங்களை பேசக்கூடாதுன்றதுதான் நம்ம தமிழ்நாட்டினுடைய அரசியல் மாண்பாவும் இருக்கு அப்படின்னும் பொழுது, இப்ப இந்த விவகாரம் வாக்காளர்கள் மத்தியில, குறிப்பாக அந்த ஆண்களா இருக்கட்டும் அல்லது பெண்களா இருக்கட்டும், இவர்கள் மத்தியில அவங்களோட எண்ணம் என்னவா இருக்கு சார்? குறிப்பா இந்த ஒரு வாரமா நடக்கக்கூடிய இந்த சர்ச்சைகளுக்கு. இல்ல, அது விஜயனுடைய இமேஜை கொஞ்சம் குறைத்திருக்கிறது. விஜய் என்றால் அமைதியானவர், அன்பானவர் அப்படின்லாம் ஒவ்வொரு வீட்டிலும் விஜய்ங்கிறீங்க. நீங்க சின்ன முன்னெடுப்பு தான். வீடுதோறும் விஜய், ஒவ்வொரு வீட்டிலும் விஜய், ஒவ்வொரு வீட்டிலும் விஜயே இருக்காரு. விஜய் வீட்டுல தான் ஒரு மனைவி இருக்க முடியல. இதை எப்படி மக்கள் நினைப்பாங்க? என் வீட்டுல ஒரு விஜய் இருக்கான், உங்க வீட்டுல ஒரு விஜய் இருக்கான்னு சொல்றீங்க. சொந்த வீட்டுல அவருடைய ஏற்கனவே அவருடைய தந்தையோட அவருக்கு முரண், இதெல்லாம் மக்கள் மன்றத்துல ஒரு குடும்ப கட்டமைப்பாகவே அவருக்கு இருக்கக்கூடிய அந்த தொய்வு. நீங்க அரசியலுக்கும் தனின மனித வாழ்க்கைக்கும் நம்ம தொடர்படுத்த தேவையே இல்லை. திருமணமே ஆகாமல் எத்தனையோ பேர் வாழ்வை அர்ப்பணித்தவர்கள் அரசியல் இருக்காங்க. பட் இது ஒரு உறவு, அது ஒரு சிக்கலாகுது, நீதிமன்றத்துக்கு போகுது, அதை வேல்யூ பண்ணணும். நீங்க ஒரு நடிகர், நான் எனக்கு தாவேக்கா ஒரு பெரிய கூட்டம் இருக்கு, என் பின்னாடி பெரும்படை இருக்கு,
இது ஒரு ஒர்த்தே இல்லாத சப்ஜெக்ட், இதை நான் பாத்துக்கிறேன், நீங்க எதிரிகளை பாருங்க, அது இல்ல. நீங்க இது அவர் மீதான மதிப்பை குறைக்குங்க. நீங்க அந்த பேசுறாருல, இந்த பேசக்கூடிய சப்ஜெக்ட் அது இன்னுமே குறைக்கும் அவர் மீதான மதிப்பை. ஆனா நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், அது யாரிடம் குறைக்கும்னா 45 வயதுக்கு மேல இருக்கிறவங்ககிட்ட தான் குறைக்குது. நீங்க கிரவுண்ட்ல சின்ன பசங்க இருக்காங்கல்ல, இளைஞர்கள், அதான் அவருடைய ஓட் பேங்க். பெரிய ஃபேன் பேஸ்டு ஓட்டு சொல்றாரு, இந்த ரசிகர் கூட்டம். அவங்கெல்லாம் டிவிக்கே அப்படின்னோன்னா அவங்க ரொம்ப கொண்டாட்டமாக மாறிடுறாங்க. சும்மா நகைச்சுவையா சில காட்சிகள்லாம் வருது. டிவிக்கேவே திரிஷா விஜய் கட்சி அப்படின்னு போட்டு அவங்களே என்ஜாய் பண்ணக்கூடிய மோட்ல தான் இருக்காங்க. ஸோ அப்ப இந்த ஜெனரேஷனை இது பாதிக்காது, அந்த ஓட்டை பாதிக்காது, கெடுக்காது, எதுவுமே செய்யாது. பட் அவங்க மத்தியில் எந்த தாக்கத்தை ஏற்படுத்தலையா சார் இந்த விஷயம்? நிச்சயமா ஏற்படுத்தல, அதுல ஆணித்தரமா ஏற்படுத்தல. அதனாலதான் இவ்வளவு பேர் முட்டுக்கட்டை கொடுக்குறாங்க. நீங்க முட்டு கொடுக்கறது அப்படிங்கிற வார்த்தை இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸ். அந்த முட்டு கொடுக்கறத போட்டி போட்டுக்கொண்டு இவ்வளவு பேர் செய்யறாங்கன்னா அது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தல. நீங்க ஒரு அவர் தன்னை உத்தமர்னு காட்டிக்கொண்டு இதையெல்லாம் செய்தார்னு வச்சுங்களேன், அது எதிர்விளைவை உருவாக்கும். நீங்க அவர் பாட்டுக்கு ஒண்ணு நடக்குது, அவர் பாட்டுக்கு இயங்கிக்கிட்டு தானே இருக்காரு. சோ அது ஒரு அந்த ஜென்சி தலைமுறைகிட்ட எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தல. பட் ஒரு 45 வயது கடந்தவர்கள் மத்தியில விஜய் இவ்வளவா இப்படியா இதுவரைக்கும் இல்லாத ஒரு நெகட்டிவ் அவர் மேல. இங்க விஜய் அப்படின்னாலே அவர் சொல்றாருல, வீடுதோறும் விஜய் இருக்காரு, ஒவ்வொரு வீட்லயும் இருக்காரு, அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய அந்த ஓட்டர் ஐடி எடுத்துட்டு ஒவ்வொரு விஜயும் வருவாரு பாருங்க, அன்னைக்கு பாப்பீங்கலாம் பேசுறாருல, அந்த விஜய் இப்படியா அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் வீட்டுல இருக்கக்கூடிய பெற்றோர்கள் மத்தியில வந்திருக்கு. சோ அந்த இடம் விஜய்க்கு ஒரு மைனஸ் தான். நான் அதுதான் சொல்றேன், அவர் 15% தான் முதல்ல இருந்து இருந்தாரு. தேர்தல் இருக்கும்போது அவர் ஒன்று கூடி இருக்கணும். இனிமேல் அவர் வெளியிலே வந்தாலும் பிரச்சாரமே செய்தாலும் களத்தை தீவிரப்படுத்தாலும் அந்த நிலையில தான் நிற்பார் அப்படிங்கிறதா நான் பாக்குறேன். அதுக்கு காரணம் இது போன்ற அடுக்கடுக்கான சம்பவங்கள் அப்படின்னு. அப்ப டவுன்ஃபால் நோக்கி போயிட்டு இருக்கா இப்ப டிவிக்கு? இல்ல, கீழே இறங்குச்சுன்னு நான் பார்க்கல. ஒரு நிலையில நிக்குது அப்படியே. அந்த நிலையை விட்டு மேல இனிமேல் எழும்பி வராதுங்கிறேன். நான் நீங்க மேல எழும்பணும்ல, தேர்தல் நெருக்கம், 2500 ரூபான்ட்டீங்க, கிரவுண்டுக்கு வரணும், களத்தை தீவிரப்படுத்தணும். இனி நீங்க அந்த வண்டி செல்ஃப் எடுக்க கிளம்பும். அது மாதிரி இனி நீங்க என்னதான் பிரச்சாரம் செய்தாலும் ஒரு எதிர்மறை முத்திரை வந்து விட்டது. நேற்று வரை விஜய் எதிர்மறை முத்திரை இல்லை. நீங்க அஜித்தை பத்தி 2 நெகட்டிவ் வார்த்தை சொல்லுங்களேன். அஜித் குமார் நடிகர், அவர் நடிகர் என்பதால் இன்னொரு நடிகரை ஒப்பிடுகிறேன். அஜித் குமாரை பத்தி 2 நெகட்டிவிட்டி சொல்லுங்களேன் அப்படின்னா சொல்றதுக்கு பாயிண்ட் இருக்காது. ரசிகர் மன்றத்தை கலைத்தார். ஆமா, ரசிகர்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கலைச்சாரு. எந்த படத்தினுடைய வெளியீட்டு விழாவுக்கும் எதுக்குமே வரமாட்டாரு. ஆமா, அவர் வந்தாருன்னா ரசிகர்கள் வருவாங்க, பின்னாடியே வருவாங்க, அவங்க வேற வேலையை பார்க்கட்டும்னால வரமாட்டாரு. இப்படி சொல்றோம்ல, எதிர்மறை எண்ணம் இல்லாதவர்களுக்கு தான் நாயகர்களாக இருப்பாங்க. நீங்க ஒரு சொல்லுங்களேன், நிறைய சர்ச்சை, நிறைய பிரச்சனைகள் இவ்வளவு இருந்த பிறகும் தமிழ் மக்கள், தமிழ் ரசிகர்கள் கொண்டாடின ஒரு நடிகர் இருந்தாருன்னு யாருமே இல்லை. நமக்கு நிறைய பிரச்சனைகள், சர்ச்சைகள், எப்ப பார்த்தாலும் இவர் சர்ச்சையிலே இருப்பாரு. நீங்க கமலஹாசனை ஒப்பிட்டு விடக்கூடாது. கமலஹாசன் அரசியலே ஜெயித்தவர் இல்லை. நீங்க நான் கமலஹாசனை ஏன் சொன்னேன்னா, அவரும் நிறைய சர்ச்சைகள்ல, நடிகர் சார்ந்த சர்ச்சைகள்ல கூட கடந்த காலங்களில் சிக்கியிருக்கிறார். அவர் வெற்றிகரமான அரசியலராக ஜெயித்தவர் இல்லை. அவர் திமுக கூட்டணிக்குள் இருக்கிறார். நீங்க எம்ஜிஆரை ஒப்பிடுறீங்க. எம்ஜிஆர் வெளி உலகத்துல தன்னை எப்படி காட்டினார், நீங்க எப்படி காட்டுறீங்க? எம்ஜிஆர் ஒரு குழந்தை நடுவழியில பார்த்தா அந்த குழந்தையை எடுத்து தூக்கி அள்ளி அணைத்து அந்த அளவிற்கு மதிக்கக்கூடியவர். என்ற ஒரு எம்ஜிஆரிடம் அவர் இருக்கிற பொழுது ஒரு டிஎஸ்பியாக வேலை பார்த்தவர் ஒருவர் அடிக்கடி பேசுவார். இப்ப அவர் இல்ல, மறைந்து விட்டார். அவருடைய உறவினர் பேசுவார். அவர் சொல்லுவார், எம்ஜிஆர் வந்துகிட்டே இருப்பாராம். சென்னையில இருந்து அப்படி ஏதோ ஒரு மதுரையை நோக்கி கார்ல வரும்போது ஏதோ ஒரு சின்ன கிராமமா இருக்கும். அந்த கிராமத்துக்கிட்ட வந்தோன்னா, இது என்னப்பா ஊர் அப்படிங்க, ஏதோ ஒரு ஊர் பேர் சொல்லுவாங்க. இந்த ஊருக்குலாம் உள்ள உடுப்பா, காரை உள்ள உடுப்பாமா. அந்த கார் அப்படியே உள்ள விட்டோன்னா அப்படியே வயலு தோப்பமா இருக்குமா. இதை தாண்டி ஒரு ஆலமரம் ஏதோ ஒன்று நின்றுச்சான். அந்த ஆலமரத்துக்கிட்ட வண்டியை நிறுத்தினார். அந்த ஆலமரத்துக்கிட்ட வண்டியை நிறுத்தி எம்ஜிஆர் வெளியிறங்கி அப்படி நின்னா, வாட்சியம் கட்டிட்டு அப்படி மணியை பார்த்துட்டு எம்ஜிஆர் நின்னாலும். அந்த வயல்ல வேலை செஞ்சிருந்தவங்க எம்ஜிஆர் வந்திருக்காரு, புரட்சி தலைவர் வந்திருக்காருன்னு கூட்டமா ஓடி வந்துட்டாங்கன்னா, வந்தோன்னா அன்னைக்கு 100 ரூபா எவ்வளவு பெரிய ரூபா எம்ஜிஆர் காலத்துல நீங்க கற்பனை செய்து பாருங்க. ஆளுக்கு 100 ரூபா அங்க இருந்து ஒரு 10-15 பேர் கொடுத்துட்டு கார் எடுத்துட்டு கிளம்பிட்டாராம். அடுத்த நாள் ஆள் விட்டாராம், அந்த ஊர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு. எம்ஜிஆர் நேற்று இங்கதான் வந்தாரு, இந்த மரத்துக்கு கீழே தான் நின்னாரு, இன்னைக்கு எம்ஜிஆர் வருவாரா, நாளைக்கு எம்ஜிஆர் வருவாரான்னு அடுத்த 15-20 நாட்களுக்கு அந்த மக்கள் எம்ஜிஆருக்காக அங்க வந்து போனாங்க. அதான் ஸ்டார். நீங்க நான் சொல்றது அவர்களை காக்க வைத்ததை சொல்லல. ஒரு மனிதன் திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்து எளிய மக்களோட உரையாடணும், அதுதான் அவரை வெற்றிகரமான அரசியலர் ஆக்குச்சு. சோ அந்த இடம் விஜய் ஒரு எம்ஜிஆராக தன்னை காட்டுகிறார். எம்ஜிஆர் போல வெற்றி பெறணுங்கிறீங்க. அந்த தனி மனித ஒழுக்கம். எம்ஜிஆர் ஒரு படத்திலேயே தண்ணி அடிச்சு பார்த்திருக்கீங்களா நீங்க? கிட்டத்தட்ட 100 படங்களுக்கு மேல அவர் நடித்திருக்கிறார். 100 படங்களுக்கு மேல நடித்திருக்கார். நாடு என்ன செய்தது உனக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு என்று கேட்டு நீயும் பழக்குன்னு சொல்லி தண்ணி அடிக்கிறவன் இருந்து பாட்டில பிடிங்கி போடுவார். மீனவனா வருவார், படகோட்டியா வருவார், ஒரு விவசாயியா வருவார். சோ அது அந்த மாசையே அப்படியே தக்க வைத்ததுனாலதான் அவரால் வெற்றி கோட்டை பெற முடிந்தது. நீங்க ஒரு சொந்த வாழ்க்கையில பிரச்சனை, ஒரு நடிகை சார்ந்த ஒரு விஷயத்துல பிரச்சனை. இன்னைக்கு சோசியல் மீடியா உலகங்க. நீங்க எம்ஜிஆர் காலத்துல கூட சோசியல் மீடியா இல்லை. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்க தேடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒரு தனிப்பட்ட ஒரு ரசிகன் போய் தேட வேண்டியது இல்லை. பட் இன்னைக்கு அப்படி இல்லைல்ல. நீங்க கல்பாத்தி அகோரம் இல்ல திருமண விழாவுக்கு போன அடுத்த நொடியில
அவன் கல்யாண வீட்டுல கேமரா எடுத்தவங்க கூட 2 நாள் கழிச்சு தான் ஆர்டர் டெலிவரி பண்ணுவான். அடுத்த செகண்ட்ல இங்க சோசியல் மீடியால வருதே. அப்ப நீங்க எவ்வளவு பொறுப்போட இருக்கணும்? என்ன பதில் சொல்லணும்? இப்படி ஒரு மனைவியோட ஒரு பிரச்சனைனா, அந்த பிரச்சனையை நீங்க முதல்ல வேல்யூ பண்ணி பேசணுங்கிறேன். அது ஒரு ஒர்த்தே இல்லாத சப்ஜெக்ட்னா, உங்களோட வாழ்ந்தவரே ஒர்த்தம் இல்லைன்னா நீங்க யாருக்காக வாழணும்? அப்ப இதெல்லாம் நிறைய முரண்கள் இருக்கிறது. நான் விஜய் அவர்களுடைய தனிப்பட்ட இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நிறைய சோசியல் மீடியாவுல அவருடைய தொண்டர்களா இருக்கிறவங்க, ரசிகர்களா இருக்கிறவங்க வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்றது இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கிறோம். இதுவே விஜய் அவர்களுக்கு வந்து ஓகே, நமக்கு வந்து நிறைய சப்போர்ட் பப்ளிக் மத்தியில இருக்குன்ற ஒரு ஒரு எண்ணத்துக்கு அவர் வந்துட்டாரு நம்ம எடுத்துக்கலாமா? இல்ல அப்படின்னு நான் உணரல. ஏன்னா அவர் சொல்றாருல்ல, நீங்க யாரும் ஃபீல் பண்ணாதீங்கங்கிறார்ல. எனக்காக நீங்க சண்டை போட்டு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. இத நான் பார்த்துக்கிறேன். என் பிரச்சனை அப்படிங்கிற மாரி பேசுறார்ல. அவருக்கு தெரியுது. இது கிரவுண்ட்லயும் நெகட்டிவா இருக்கு. அதனால தானே அவர் ஃபீல் பண்ணாதீங்கங்கிறார். அப்ப நீங்க ஃபீல் பண்ணாதீங்கன்னு மனைவிட்ட சொல்லணும். ரசிகர்கள்ட்ட சொல்லணும். எத்தன பேர்ட்ட சொல்ல வேண்டியிருக்கு? ஃபீல் பண்ணாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க. அப்ப அதான் நீங்க குடும்ப உறவு, விவாகரத்து இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இன்னைக்கு அது வந்து ஒரு ஒரு சப்ஜெக்ட்டே கிடையாது. நான் என்ன சொல்றேன், நீதிமன்றத்துல வழக்கு, செங்கல்பட்டு நீதிமன்றத்துல கேஸு. கேஸுக்கு போங்க, ஆஜராகுங்க, ப்ராப்பரா விவாகரத்து வாங்குங்க, பிரிங்க, ஒரு ஜீவனாம்சம் செட்டில் பண்ணுங்க, இன்னொரு பெண்ணோட சுத்துங்க, எது வேணாலும் செய்யுங்க, இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுங்க. அவங்கள கட்சியில உயர்ந்த பதவிகள் கூட கொண்டு வரலாம். தப்பே கிடையாது. பட் சட்டத்தின் ஆட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க பெண்களை பாதுகாப்போம்னு சொல்றீங்க. எங்கள் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்புங்கிறீங்க. அப்ப நீங்க முதல்ல செய்ய வேண்டியது, உங்க வீட்டுக்குள்ள நுழைய முடியலன்னு ஒரு பெண்ணு சொல்றாங்கல்ல. நாளைக்கு எதிர்க்கட்சிகள் கேட்டா என்ன சொல்லுவீங்க? நீங்க பெண் எதிர்க்கட்சிகள் ஒரு பக்கம் சார், மக்களிடையும் அந்த கேள்வி எழுமா போற பிரச்சாரங்கள் எல்லாமே? நிச்சயமா இயலும், நிச்சயமா இயலும். அதுதான் நான் சொல்றேன். அது இந்த ஜென்சி தலைமுறையிடம் இல்லாது. 40, 45 வயதுக்கு உட்பட்டவர்கள்ட்ட இயலாது. அந்த ஒரு 50 வயதை கடந்தவர்கள் மத்தியில யாரெல்லாம் ஏற்கனவே ஒரு பெண் பிள்ளைகளை எல்லாம் கட்டி கொடுத்து ஒரு வயதானவர்களாக இருக்கிறார்களோ, அந்த தலைமுறைட்ட ஈடுபடும். நீங்க நேற்று வரை அவர்கள் தான் விஜய தன்னுடைய பிள்ளையா பார்த்தவங்க. நீங்க நம்ம ஒரு கற்பனை உலகத்துல நீண்ட நாட்களா நம்ம பேசிட்டு இருக்கோம். விஜய்க்கு ஜென்சி தலைமுறையில தான் ஓட்டு இருக்கு. நான் அதிர்ச்சி அடைந்தேன். 60 வயது, 65 வயது கடந்தவர்கள் கூட பேசுகிற பொழுது, விஜய் வந்தா ஏன் நல்லதா இருக்குமே, நல்லா இருக்குமே, ஏன் ஒரு மாற்றம் வரட்டுமே அப்படின்னு பேசுனாங்க. அது போன்ற தலைமுறைகிட்ட ஒரு சின்ன சரிவை பார்க்க முடியுது. நான் நான் சொல்வது எல்லாம், நான் என்னுடைய குடும்பத்தில் உரையாடுறேன். என் மனைவிட்ட உரையாடுறேன். மனைவியினுடைய தோழிகள்ட்ட உரையாடுறேன். நேத்து வரை விஜய்ட்ட இருந்த ஒரு பாசிட்டிவ் இமேஜ் என்பதுல சிறு தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. அது நம்ம நம்ம வந்து ஒரு நம்மை சார்ந்த மனிதர்கள்ட்ட பார்க்க முடியும். நம்ம ஊர்ல 4 பேர்ட்ட கேட்கிறோம். தெருவுல போய் பேசுறோம். ஒரு ஜேர்னலிசமா ஒரு கிரவுண்டுக்கு போறப்ப மக்கள் மன்றத்துல பேசுறோம். நேற்று கூட குமரி மாவட்டத்துல புத்தகம்ங்கிற ஒரு ஏரியா. அங்க போய் கிரவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க போயிருந்தேன். ஒரு 50, 60 வயதை கடந்தவர்கள். கூட்டமா ஒரு 20, 25 வயதானவர்கள் உட்கார்ந்திருக்காங்க. எல்லாம் கிட்டத்தட்ட 65 வயதை கடந்தவர்கள். கையில பீடியும், வாயில டீயுமா உட்கார்ந்திருக்கக்கூடிய பெருசுகள். அந்த வயதானவர்கள் கிட்ட போய் கேட்கிறேன். எம்ஜிஆரை பேசுறாங்க. கலைஞரை பேசுறாங்க. ஸ்டாலினை பேசுறாங்க. விஜய பத்தி கேட்டோன்னா, சொந்த குடும்பத்திலேயே 1000 பிரச்சனை இருக்கேங்கிறாங்க. நேற்று வரை இது அதிமுக வாங்கி வந்த விமர்சனம். நீங்க அதிமுகவை பத்தி கேட்டீங்கன்னா, கிரவுண்ட்ல என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அந்த கட்சிக்குள்ளேயே 1000 பிரச்சனை இருக்கு. ஓபிஎஸ் சண்டை, இபிஎஸ் சண்டை, டிடிவி சண்டைன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த விஷயத்த சொந்த குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை, சொந்த கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்கேன்னு அங்க சொன்னாங்க. இங்க சொந்த குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை இருக்கேங்கிறாங்க. அப்பதான் நான் யோசிச்சு பார்த்தேன். கிரவுண்ட்ல விஜய்க்கு அதனுடைய இம்பாக்ட் இருக்கு. பட் அந்த ஜென்சி தலைமுறையிடம் சுத்தமாக இல்லை. இங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நம்ம ஒண்ணு சொல்றோம்ல, விஜய் உருவாக்கி வைத்திருக்கிற திரள் இருக்குல்ல, பெருங்கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டம் அவர் என்ன செய்தாலும் தள்ளுவாங்க. ஓகே சார். இறுதியா ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ விஜய் அவர்கள் வந்து அவங்க, அதாவது ஜென்சியில இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட அவங்களுடைய பெற்றோர்களை வந்து கன்வின்ஸ் பண்ணி தாவேக்காக்கு வாக்களிக்க வைப்பாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை விஜய் சொல்லியிருந்தாரு. அதே போல நிறைய பப்ளிக் ஒப்பீனியன்ஸ்லுமே நம்ம பார்த்திருக்கோம். இதற்கு மேல அது வந்து குறைய வாய்ப்பு இருக்கு. அதே போல அந்த பெற்றோர்களை கூட விஜய்க்கு வாக்களிக்காத அப்படின்ற ஒரு அட்வைஸ் இதற்கு மேல அதிகமா வருமா? இல்ல அந்த தாக்கம் மறைந்து விடும் நினைக்கிறேன். இன்னும் தேர்தலுக்கு ஒரு 50, 60 நாட்கள் இருக்கு. இது இன்றைய சூழல் தானே. நீங்க அடுத்தடுத்து அவர் களத்துக்கு வருகிற பொழுது இன்னும் கொஞ்சம் சென்டிமெண்ட் தாய்மாமன் திட்டம். ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன். அவருக்கு முதல்ல என்ன சொல்லிருக்காரு? உங்கள் குழந்தைகளுக்கு நான் மாமன், அவர்களுக்கு சீர் செய்வேன்னாரு. ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு? கடந்த கூட்டங்கள்ல பேசும்போது சொல்லிருக்காரு. உங்க குழந்தைகளுக்கு நான் மாமன். சோசியல் மீடியால வந்துச்சு. அப்படி சீர் செய்வியான்னு கேட்டாங்க. உண்மையிலே சோசியல் மீடியால நகைச்சுவையா கேட்கறதுக்கெல்லாம் திட்டமே போட்டாரு. தாய்மாமன் திட்டம் அப்படின்னு வந்துருச்சு. குழந்தைகள் பிறந்தோன்னு மோதிரங்கிறார். கனெக்ட் ஆகுறாருல. நீங்க இது அரசியல் கட்சிகளுக்கு நீங்க அவருக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி டீம் இருக்கு. ஆதவர்ஜுனா போன்ற அனுபவம் வாய்ந்தவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு கிரவுண்ட் தெரியும். ஏதோ ஒரு வகையில சர்வே எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில கிரவுண்ட் ஒர்க் பண்றாங்க. இன்றைய சூழல்ல விஜய்க்கு நெகட்டிவா இருக்கு. பட் இன்னும் தேர்தலுக்கு 60 நாட்கள் இருக்கிற வரைக்கும் இது தங்காது அப்படின்னு பாக்குறேன். நீங்க அடுத்தடுத்த சப்ஜெக்ட் வந்தோடனே கடந்துருவாங்க. இது எந்த அளவுக்கு எதிர்க்கட்சிகள் ஃபோர்ஸா நீங்க சோசியல் மீடியால பேசுறாங்க. யாரோ 4ஆம் தர மனிதர்கள் பேசுறாங்க. டிஎம்கேயோ ஏடிஎம்கேயோ இதை எடுத்து ஹைலைட் பண்ண மாட்டாங்க பாருங்க. அரசியல் நாகரிகம். ஆனால் அவர்கள் அந்த அரசியல் நாகரிகத்தை எல்லாம் கடந்து இதெல்லாம் கையில் எடுத்துட்டாங்கன்னா விஜய்க்கு நெருக்கடியாகும். பட் அவங்க கையில் எடுக்க மாட்டாங்கன்னு தோணுது. ஏன்னா விஜய் என்பது ஒரு புதிய சக்தி. அவங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கு இயல்பாகவே. திமுக அதிமுக ரெண்டுக்குமே இருக்கு. விஜய் நம்ம ஓட்டு எடுப்பாரா, அவங்க ஓட்டு எடுப்பாரா,
யார் ஓட்டு எடுக்க போறாரு யாருக்குமே தெரியாது. ஸோ அப்போ அது ஒரு அச்சமான சூழல்ல இருக்கு. ஸோ அதுதான் விஜயனுடைய பலமாகவும் இருக்கு. பட் கிரவுண்ட்ல நெகட்டிவிட்டி இருக்கு. அதுவே முழுக்க ஒரு நெகட்டிவ் ஆகி 15ல இருந்து ஒரு 5க்கு வந்துருவாரு, 8க்கு வந்துருவாரு அப்படி நான் நினைக்கல. 15ல இருக்காரு. 15ஐ தாண்டாமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் சங்கீதாவுக்கு இருக்கு அப்படின்னு தான் பாக்குறேன். நிச்சயமா சார். தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பதில் தந்தமைக்கு நன்றி. ரொம்ப நன்றி. Radiance Eternity. High-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.